மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா மிக முக்கியமான சில தகவல்களை பேச போகிறோம். 4 விதமான செய்திகளை நான் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ஆர்ப்பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ப்பாட்டம் மிக கிளாசிக்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக அமைஞ்சிருக்கு. சேலம் தாவேக்கா அப்படிங்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி ஒரு நல்ல டைமென்ஷனை இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன். நம்ம பசங்க இணையத்தில் 2 கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆளுங்கட்சியை ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க 2 விமர்சனத்தில். அந்த 2 விமர்சனத்தை அட்ரஸ் பண்ணி எவ்வளவு கூர்மையான விமர்சனம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு டவுட்டாக விழுப்புரம் தாவேக்காவை நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து நான் பதிவு செய்கிறேன். இது என்னப்பா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் புதுசாக சில முயற்சிகளை இறங்கியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவாளனா இந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னாலான முயற்சிகளை நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டை நான் முழுமையாக திருத்தம் பண்ணியிருக்கேன். டிவிகே செய்திகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ இப்போ நம்ம பேசுகிற வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிகே எக்ஸ்பிளைன் சொல்லி விஜயண்ணா கிரியேட் பண்ணுற செய்தியை நம்ம ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக அரசியல் ரீதியாக யாராவது விமர்சனம் முன் வச்சாங்கன்னா தகுந்த பதிலடியை டிவிகே ரிப்ளை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக அப்படிங்கிற நம்மளுடைய அரசியல் எதிரி பண்ணுற மிக முக்கியமான குற்றச்சாட்டை சரியாக முறையாக ஆவணப்படுத்த போகிறோம். நான் 5வது பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி பண்ணுற மிக முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக ஆவணப்படுத்த போகிறோம். இந்த 5 பிளேலிஸ்ட் அடிப்படையில் நம்ம இனிமேல் தொடர்ச்சியாக செயல்பட போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற வீடியோ எந்த பிளேலிஸ்ட்டில் வரும்னா டிவிகே செய்திகள் அப்படிங்கிறதுல வரும். நேற்று இணையதளத்தில் நான் பார்த்த டிவிகே சார்ந்த மிக முக்கியமான செய்திகளை, மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, நம்ம இந்த தாவேக்கா ஆர்ப்பாட்டம் சேலத்தில் நடக்கும் போதே நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம போட்டிருந்தோம். வேறு லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கமே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இங்கே சேர்த்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்கிறாங்க. அவங்க பர்மனெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை செய்கிறாங்க. 10 வருஷமாக அந்த கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் பர்மனெண்ட் பண்ணி கொடுங்க, இந்த வேலை நுணுக்கங்கள் அத்தனையுமே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொள்றாங்க. இந்த உள்ளிருப்பு போராட்டம் அப்படிங்கிறது தாவேக்கா கவனத்துக்கு வருது. 13வது நாளா இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்ட செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது சேலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய 5 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காவை சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்து தான் இந்த போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தலைமை உத்தரவு கீழே தான் இந்த வேலை நடந்திருக்கு. விஜயண்ணாவோட பர்சனல் அட்வைஸ் காரணமாக தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்தோட நோக்கம் முதல்ல என்னவா இருந்துச்சுன்னா உண்ணாவிரத போராட்டமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்மளும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் பிளானாக இருந்துச்சு. அந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கிடைக்காதனால கண்டன ஆர்ப்பாட்டமாக மாறிடுச்சு. கண்டன ஆர்ப்பாட்டமாக மாறி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு வாக்குறுதியை குறிப்பிட்டு நம்ம பசங்க பெரிய லெவலில் கோஷம் எழுப்புனாங்க. என்னால் பெருசாக கவனிக்க முடியுது. திமுகவோட வாக்குறுதி 153 அடிப்படையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மின்சார வாரிய துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள், இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பெரிய லெவலில் நிரந்தரப்படுத்துறதுக்கான வாக்குறுதியை நாங்கள் கொடுப்போம், இதற்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதை ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா திமுகவோட வாக்குறுதியை குறிப்பிட்டு நீ சொன்னியே ஏன் செய்யலை அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பினாங்க. நம்மளுடைய தொடர் போராட்டம், தொடர் விஷயத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தோட அதிகாரிகள் அங்கே நான் கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் சரியாக ஏதோ நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால தாவேக்கா தன்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்கலனா தாவேக்கா தொடர்ச்சி அந்த தொழிலாளர்கள் பக்கம் நின்றுருக்கோம். சரி, ஏதோ செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்கன்னு பார்ப்போம், உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளர்களை தாவேக்கா பெரிய லெவலில் நம்பிக்கை கொடுத்து உற்சாகம் கொடுத்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் ஆல்ரெடி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் தாவேக்கா தங்களுடைய பங்களிப்பை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அந்த பங்களிப்பு தமிழக அரசியல் களத்தில் நேற்று முழுக்க பேசுபொருளாக இருந்துச்சு. நேற்று அந்த ஃபோட்டோ பின்னாடி நடந்த கதை தான். நம்ம பசங்க பெரிய லெவலில் மிக முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்து அவங்களால முடிஞ்ச 100% கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் செய்தி. 2வது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பசங்க வச்ச 2 கூர்மையான விமர்சனம். ஒன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பசங்க அரசியலை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் பல்வேறு அமைச்சகங்கள் இருக்குல்ல, இதில் சமூக நலத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனி
தனியாக ஒரு பிரிவை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நேற்று உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில், அதாவது ஒரு பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை சொன்னாங்க. நம்ம பசங்க இதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, மாநாட்டில் தாவேக்காவோட முதல் கொள்கை மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநாட்டிலே நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம். அதாவது பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையிலேருந்து பெண்களுக்குன்னு தனியாக ஒரு துறையை உருவாக்கணும், பெண்கள் முன்னேற்றத்துக்கு மட்டும் ஒரு துணையை தமிழ்நாடு அரசு பெரிய லெவலில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அந்த மாநாட்டில் பேசியிருப்போம். அதையும் இதையும் பசங்க லிங்க் பண்ணி பெரிய லெவலில் அன்றே சொல்கிறோம், நாங்கள் சொல்லும்போது கேட்கல, நீதிமன்றமே சொல்லுது, தயவு செய்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் சைடில் போடுறேன். இது ரொம்ப கிளாசிக்காக இருந்துச்சு. அதாவது மாநாட்டில் சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவை கவனித்து ரெண்டையும் லிங்க் பண்ணி பசங்க பண்ண மேஜரான ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கிளாசிக் அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பாயசம் பாசிசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பேசுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா தர்மேந்திர பிரதான் இருக்கார் பார்த்தீங்களா, கனிமொழி அவர்களோட நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை. என்ன சண்டைனா, நீங்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற சண்டை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள போட்டீங்க, வெளியே வந்து இப்படி கை கொடுக்குறீங்களே, இது சரியான அரசியல் நடத்தையா அப்படிங்கிறது பெரிய லெவலில் விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த தான் நம்மளுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சரை கை கோத்தாரு, அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்கள் அவ்வளவு அரசியல் தெரியாதவங்க கிடையாது. இதற்கு ரொம்ப கூர்மையான விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன் பசங்க அதை விமர்சிக்கிறாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள என்ன பஞ்சாயத்து, அதாவது நாகரிகமற்றவங்கன்னு சொன்னது தான் பெரிய பஞ்சாயத்து, திமுகவினரை நாகரிகமற்றவன் சொன்னதான் பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துனால தான் நீங்கள் சொன்ன இன்சிடென்ட் அங்கே நடந்ததுனால நீங்கள் தெரிவித்த கண்டனத்தின் அடிப்படையில் உங்கள் திமுகவினர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரோட புகைப்படத்தை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்க, காஃபி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பசங்க அங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அவரோட உருவமையை. அந்த அரசியல் அங்கே செய்ய சொல்லிட்டு உள்ள ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு இருக்கீங்க வெளியே வந்து. இது எப்படிப்பட்ட அரசியல்? பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கே.என். நேரு அவர்களுக்கு கை கொடுக்கும் போது யாருமே நேரு அவர்களோட உருவபொம்மையை தமிழகத்தில் எரிக்கலையே. இப்போ பரஸ்பர அரசியல் இருக்கும், கை கொடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கை கொடுக்கும்போது தமிழகத்தில் நடந்த நிகழ்வு என்ன? உங்கள் ரெண்டு பேருக்கு பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒவ்வொரு திமுக காரனும் இங்கே உருவபொம்மை எரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திமுக காரன் என்ன முட்டா பையலா அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கிற கூர்மையான விமர்சனம். அரசியல் நாகரிகம் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எந்த சமயத்தில் அரசியல் நாகரிகம் நீங்கள் பண்ணுறீங்கிறத கவனிக்கணும்ல. அதுதான் இங்கே நான் மூணாவதாக குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விமர்சனமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாவேக்கால சில பிரச்சனைகள் வந்து நம்ம கண்களுக்கு வருது, ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிடறேன். ஒரு முன்னாள் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார் போல், அவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தாவேக்கா வந்து வளர்த்து கொண்டு வரதுக்கான வேலையை அவர் ஒரு பக்கம் பார்க்குறாரு போல், அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பக்கம் பார்க்குறாரு போல். ரெண்டு பேருக்கு நடுவில் சில முரண்பாடு இருக்குது போல், ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்குது போல். இந்த எக்ஸ் கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 8ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு விழுப்புரம் வந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் கவுன்சிலர் வந்து 2000 பேரை வச்சு பெரிய லெவலில் ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி 2000 பேரை குமிச்சு வச்சுருக்காங்க அந்த இடத்துல வரவேற்பு கொடுக்கறதுக்கு. அவர் தான் சொல்கிறார் 2000 பேருன்னு, நம்மளால் உறுதிப்படுத்த முடியல. அந்த 2000 பேரை வரவேற்பு கொடுக்கும்போது பொதுச் செயலாளர் அந்த வரவேற்பை புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணிட்டார்னா பைக்கில் வேறு வழியில் பார்த்தீங்கன்னா அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய மேடைக்கு போயிட்டார். ஸோ நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய மேடையில் தான் பொதுச் செயலாளர் என்ன பதிவு செஞ்சார்னா, இல்லைங்க மாற்றுக் கட்சியிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாலும் நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சாங்க. இந்த கருத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சது அந்த மாவட்டத்தில் நடந்த உள்கட்சி அரசியலை பற்றி பேசும்போது அந்த மேடையில் அவர் தெரிவித்த கருத்து தமிழ்நாடு முழுக்க அது சரியா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பெரிய லெவலில் பேசுகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உள்கட்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த உள்கட்சி வேலையை புறக்கணிக்கிறதுக்கு, அந்த உள்கட்சி வேலையில் உண்மையான தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காண்டி தான் பொதுச் செயலாளர் அந்த வார்த்தையை பதிவு செஞ்சார். ரைட்டு, ஓகே. இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இவர் மறுபடியும் வீடியோ போடுறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எஸ்ஏசி அவர்களேருந்து நான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கில்லிங்கிறது எஸ்ஏசி எனக்கு கொடுத்த பட்டம். ஸோ நான் வந்து அவரோட அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் வேறு கட்சியில் இருந்தேன். இன்றைக்கி தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த கட்சிக்கு வந்துட்டேன். மாற்று கட்சியிலேருந்து தாவேக்காக்கு பயணிக்கவே கூடாதா, மாற்று கட்சியிலேருந்து தாவேக்கா வந்தால் இப்படி தான் நிராகரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னே இவர் கட்சிக்கு ஆதரவாக இருக்காரா எதிராக இருக்காரா? எதிராக இருக்காருன்னா தலைமையின் கீழ் நடவடிக்கை எடுத்து தூக்கி விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இல்லை உண்மைக்குமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அப்படின்னா முடிஞ்சளவு அந்த பிரச்சனை
பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இது ஏதோ ஒரு மாதிரி புகஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணுறது கட்சிக்கு நல்லது அப்படிங்கிறது 4வது மிக முக்கியமான அரசியல் செய்தியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ இந்த 4 செய்திகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல் செய்திகளை இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற அந்த பேஜுக்கு நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா என்னோட கவனத்துக்கு நிச்சயமாக வரும். நம்ம இதை பெரிய லெவலில் ஆவணப்படுத்துவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியாவாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.